Good morning students, welcome to Janu Max. Today class for 12th standard Max exercise 2.4 ல 4th sum already 3 sums பார்த்திருக்கோம். அது வேணா linkல போய் பாருங்க. Next 4th sum. The complex numbers u, v and w are the related by 1 by u equal to 1 by v plus 1 by w if v ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 3 minus 4i and w ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 4 plus 3i. Find u in the rectangular forms. u ஓட வேல்யூஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்க்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். v ஓட வேல்யூவும் w வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு u டேர்ம்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது டிவைடில் இருக்குது. ஃபஸ்ட்டு டிவைட்லேயே வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு u ஓட வேல்யூ 1 by u ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றணும்னா நம்மளுக்கு u ஓட வேல்யூவாக கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷனை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். சொல்யூஷனில் கொடுத்துருக்கிற கண்டிஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. 1 by u equal to 1 by v plus 1 by w. ஓகேங்களா? இதில் எதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க? v ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 minus 4i. w ஓட வேல்யூ 4 plus 3i. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 1 by v by 1 by w. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 1 by v ஓட வேல்யூஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 3 minus 4i plus w ஓட வேல்யூ 4 plus 3i. விக்கு பதிலாக வியோட வேல்யூ, டபிள்யூக்கு பதிலாக டபிள்யூட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். டிவைடில் ஐயோட வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து காஞ்சிகேட் எடுக்கலாமா? 3 minus 4iனா 3 plus 4i. ப்ளஸ்னா மைனஸ் இருக்கணும், மைனஸ்னா ப்ளஸ் இருக்கணும். ப்ளஸ் 1 by 4 plus 3iன்னு இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ என்னது? காஞ்சிகேட் எடுக்கும்போது 4 minus 3i 4 minus 3iன்னு எடுப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸாக எடுக்கணும், மேலேங்களையும் தான் எடுக்கணும் டிவைடில். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டர்லையும் டிவைட்லையும் எடுத்தோன்னா அதனுடைய வேல்யூஸ் மாறாது. இப்போ என்ன பண்ணலாம்? மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணலாமா? 1 into 3 plus i 3 plus 4i. கீழே இருக்க ஃபார்மேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. a minus b into a plus b-ஆக இருக்குது. ஸோ a ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 4i ஸ்கொயரா. ஸோ அப்போ 4i ஸ்கொயர் பண்ணால் 4 4s 16, i ஸ்கொயர் பண்ணால் -1 ப்ளஸ் இந்த சென்டர் ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் 1 into 4 minus 3i 4 minus 3i அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் a plus b a minus bன்றதுனால a ஸ்கொயர்னால 4 ஸ்கொயர் மைனஸ் 3i ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? வேல்யூக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்கிற சிம்பிளிஃபை எல்லாம் தெரிஞ்சுனாவே உங்களுக்கு மேக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்பிளிஃபை தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும். ஸோ இதில் 3 plus 4i by 3 3s 9 16 i ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4 minus 3i by 4 4s 16 3 3s 9 i ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9. ஓகேங்களா? 3 3s 9. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 plus 4i by 9 plus 16 25ங்களா? ஸோ அதை அப்படி டிவைடில் எழுதிக்கலாமா? ப்ளஸ் 4 minus 3i by 25. இப்போ டிவைடில் பாருங்கள் சேமாக இருக்கா? ஸோ அப்போ அது ஒரே டிவைடில் எழுதிக்கலாமா? மேலே இருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். 3 plus 4i plus 4 minus 3i. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குது? -3i 4i 3 plus 4. அப்போ நம்பர்ஸோடையும் ஐயோடையும் ஆட் பண்ணிக்கணும், இல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கணும். சைன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து. ஓகேங்களா? அப்போ 3 plus 4 7. ஸோ 3 plus 4 7. இப்போ 4iல 3i லெஸ் பண்ணால் 1i plus i by 25. ஸோ இது எதோட வேல்யூ? 1 plus v plus 1 by wயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கும்போது இது 1 by uவோட வேல்யூ. ஓகேவா? ஸோ 1 by uவோட வேல்யூ தானே. ஸோ அப்போ uவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வேணும்? uவோட வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றலாமா? 1 by uவை u by 1ஆக மாற்றணும். ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆகும்? ஆன்சரும் இதோட ஆன்சரும் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 25 by 7 plus ஐயா சேஞ்ச் ஆகும். இப்போ டிவைடில் பாருங்கள் ஐ வந்துருச்சுக்கு. இதுக்கு காஞ்சிகேட் எடுத்தால் 7 minus i 7 minus i. ஓகேங்களா? ஸோ இப்போ இது காஞ்சிகேட் எடுக்கலாமா? எடுக்கும்போது 7 minus i 7 minus i. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 25 into 7 minus i ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ணுங்களா? இது a plus b a minus b இருக்கா? அப்போ a ஸ்கொயருக்கு பதிலாக 7 ஸ்கொயர் பண்ணால் 7 7s 49 i ஸ்கொயர் பண்ணால் -1. ஆல்ரெடி ஃபார்முலா -1 இருக்குது. அப்போ +1. அப்போ இது என்ன பண்ணலாம்? உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? 25க்கு
உள்ள மல்டிபிள் பண்ணாலும் ஒன்று இல்லை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம் 25 7 மைனஸ் ஐன்னு இருக்கும் டிவைடில் 50யா ஸோ அப்போ 50ல் எத்தனை 25 இருக்குது இது 1 டைம் இது 2 டைம் ஸோ 1 2 டைம்ஸா ஸோ 1/2 7 மைனஸ் ஐ இது எதோட வேல்யூ யூவோட வேல்யூ ஓகேங்களா யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் 5th கொஸ்டின் அதுலேயே எதற்கு 5th கொஸ்டின் இருக்குது இதில் 5th கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரூவ் தட் த ஃபாலோயிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு தியரி மாதிரி தான் இருக்கும் சொல்யூஷனில் பாருங்கள் இது ஒரு தியரி சம்ஸு ஸோ இது நம்ம கண்டிஷன்ஸ்லாம் தெரிஞ்சாவே இந்த கொஸ்டின்ஸ் எழுதிருக்கலாம் இசட் இஸ் எ ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார் இசட் வந்து ரியலாக இருக்கும்போது இசட் ஈக்குவல் டு இசட் பாரை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசட் வந்து இசட் இஸ் ரியல் ஓகேங்களா இசட் வந்து ரியலாக இருக்கும்போது இசட் ஈக்குவல் டு இசட் பார் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் எப்படி எழுதுறான்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் ப்ரூவ் தட் இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா நம்மளுக்கு அவங்க இசட் வந்து ரியல் நம்பர்ஸ்ன்றதுனால இசட் ஒரு ரியலாக இருந்தால் இமேஜினரி ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0வா இருக்குன்றது கண்டிஷன்ஸ் ஓகேங்களா இது ஒரு கண்டிஷன்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இசட் வந்து ரியலாக இருக்கும்போது இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் வந்து 0 இருக்கும் நம்ம இமேஜினரி இசட் பார்ட்னா எப்படி எழுதுவோம்னா இசட் மைனஸ் இசட் பார் பை 2i ஈக்குவல் டு 0 ஓகேங்களா இமேஜினரி பார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இதுதான் எடுத்து எழுதிக்கோங்க இசட் மைனஸ் இசட் பார் பை 2i அப்போ 2i மல்டிப்ளிகேஷனில் போகுமா டிவைடில் இருக்கனால அப்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார் ஈக்குவல் டு 0வோட மல்டிபிள் பண்ணுமா 0 அப்போ நம்மளுக்கு இசட் தான் வேணும் அப்போ ஆப்போசிட்டில் இசட் பார் போனால் மைனஸ் ஆக்குறது ப்ளஸ் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ப்ரூவ் ஆகிடுச்சா ஸோ இதே மாதிரி தான் அடுத்த கண்டிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணோம் இதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரூவ் பண்ணால் இன்னொன்று பண்ணணும் கன்வர்ஸ்லி let us assume z equal to z bar assume பண்ணிக்கிட்டா z வந்து ஒரு ரியல் நம்பர் z is real ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா z ஓட வேல்யூ x plus iy ன்னு எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு தெரியும் கொஸ்டின் தியரியிலே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும்போது z ஓட வேல்யூ x plus iy-ன்றது எடுத்துக்கிட்டோம் அப்போ z பார்னா என்ன பண்ணுவோம் x minus iy-ன்னு எழுதுவோமா பார் கேன்சல் ஆகுறதுக்கு i வரும் i டேர்மில் மைனஸ் வரும் அப்படின்றது ஸோ இந்த கண்டிஷன்ஸ் தெரியும் ஓகேவா இந்த கண்டிஷன் பிரகாரம் எழுதும் போது z ஈக்குவல் டு z பார் z ஈக்குவல் டு z பார் அப்போ x plus iy x minus iy ஓகேங்களா இப்போ xx கேன்சல் iy plus minus iy ஆப்போசிட்டில் வரும்போது plus iy equal to 0 so 2iy equal to 0 so அப்போ y equal to 0 ஓகேங்களா ஸோ இப்போ என்ன இருக்கும் y equal to 0 ஸோ y equal to 0ன்றதுக்கு வேல்யூ கொண்டு போய் x ஓட வேல்யூ z ஓட வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணலாமா x plus iy xக்கு பதிலாக அப்படி வச்சுக்கோங்க yக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணால் z ஓட வேல்யூ x ஸோ xன்ற டேர்ம் எது இது எக்ஸ்ன்றது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்திருக்கோம் கண்டிஷன்ஸில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் ஒய் டேர்ம் 0 ஆயிடுச்சு எக்ஸ்க்கு எடுத்திருக்கோம் எக்ஸ்ன்றது ரியல் பார்ட்டு therefore z equal to z is real z equal to z bar okay students thank you students subscribe பண்ணுங்க thank you